மூளை சுருங்கி விரியும்னு படிச்சுக்கிறோம். ஆமாம். ஆனால் எப்போ சுருங்கும் எப்போ விரியும்னு தெரியாது. மூளை எப்போ சுருங்கும் அப்படின்னா நம்ம யோசனை பண்ணும்போது தான் மூளை சுருங்கும். எந்திரிக்க முடியாது, பேச முடியாது, சாப்பிட முடியாது, தூங்கி பல நாள் ஆச்சு. இன்னைக்கு முதல் நாளே ஆக்சிஜன் வேண்டான்ட்டாங்க, மூச்சு நல்லா வந்துடுச்சு, அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க, தூங்குறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வாரம் நல்லா நடக்கிறாங்க. இன்னைக்கா இது உலக அதிசயமா இருக்குது, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. அதனால் இந்த வாரம் வாங்கிட்டு போறேன்னா மெமரி லாஸ்க்கு என்ன சொல்றோம், இந்த கிருமி மூளைக்கு போச்சுன்னா மூளை கெட்டியாகிக்குது, சுருங்கி விரி தன்மை கம்மியாகுது, சுருக்க மாட்டேங்குது, யோசனை பண்ண முடியல. இது மறதி. ஓகே சார், இப்போ இந்த ஞாபக மறதிக்கு வந்துட்டு அதுக்கும் நீங்க வந்துட்டு இந்த மூலிகை சார், இதே மூலிகை சார் தான், கிருமி ஒன்றுதான். உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9940040764 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நான் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்கார். ரவிச்சந்திரன் சார் நம்ம கூட இருக்கார். அவர் வந்துட்டு நிறைய பதிவுகள் நம்ம உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறமும் கொடுக்க போகிறாரு. ஏன்னா இப்போ அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாகவும் இருக்கும், அதே மாதிரி அதில் நிறைய விஷயங்களும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மறதி, அப்புறம் அந்த மூளை கோளாறு. ஸோ இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்ற விஷயங்களை பற்றி சார்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேங்க. சூப்பர் சார். சார் சொல்லுங்கள், இந்த மறதி எதனால் ஏற்படுது, அதே மாதிரி இந்த மூளை கோளாறு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதனால் ஏற்படுது? ரெண்டுக்கும் ஒரே லிங்க் தானுங்க. என்ன லிங்க் சார்? முதல் மறதி, அப்புறம் மென்டல் டிசார்டர். சரிங்களா? சரி, எங்கள் வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு நிறைய சொல்லிக்கிறோம். 14 வியாதிக்கும் கிருமி ஒன்று தான். ஏன்னா ஒட்டுக்கா எல்லா வியாதியும் சொன்னோம்னா இன்னைக்கு பூரா பேசினாலும் தீராது. அதனால அப்பப்போ விட்டுட்டுருக்குறோம். சரிங்களா? இந்த ஒரு கிருமி தான் எங்கே போகும்போது, இங்கே போனால் மாரியம்மா, அங்கே போனால் மேரியம்மா, அங்கே போனால் மாரியம்மா, ஒரே அம்மா தான். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பேர் மாறுதே அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த கிருமி ஸ்டார்டிங்கில் நாங்கள் சொல்லிக்கிறோம், இந்த கிருமி எந்த இடத்துல போய் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடம் ஹார்டாயிக்குது, புரியணும்னா கெட்டி ஆயிக்குது, ஹார்ட் ஆயிக்குது, சிங்கேஜ் ஆயிக்குது, சுருங்கி போகுச்சு. சரிங்களா? அது மாதிரி இந்த கிருமி எந்த இடத்துல போகுதோ அந்த இடம் கெட்டி ஆயிடுதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த கிருமி ஒருத்தருக்கும் மூளைக்கு போயிடுச்சு. மூளைக்கு போச்சுன்னு என்ன ஆகும்? மூளை கெட்டியாயிடும். சரிங்களா? நம்ம ஒரு 7வது 8வது படிக்கும்போது படிச்சிருக்கிறோம், மூளை சுருங்கி விரியும்னு படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? மூளை சுருங்கி விரியும். மூளை இந்த கை கடையில் பார்த்தா சதையெல்லாம் வெட்டி விட்டாது, மூளை பார்த்தா நெளியாக தான் இருக்குது. மூளை சுருங்கி விரியும் அப்படின்னு 8வது படிச்சிருக்கிறோம். ஆனால் எப்போ சுருங்கும் எப்போ விரியும்னு அப்போ நமக்கு தெரியல. 7வது 8வது மூளை சுருங்கி விரியும் ஒரே வார்த்தை. அது என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறோம், அதான் சொன்னார். எப்போ சுருங்கும் எப்போ விரியும்னு யாருக்கு தெரியாது. இது எல்லாம் உள்ள ரிசர்ச் தானுங்க. அதாவது அசோகர் மரத்தை நட்டார், கிணறு வெட்டினார், பாஸ் பண்ணுறது வேற. அசோகர் ஏன் மரத்தை நட்டாருங்கிறதே என்னுடைய ஆராய்ச்சி. அதனால படித்து பாஸ் பண்ணுறது வேற, ஆராய்ச்சிங்கிறது வேறங்க. சரிங்களா? அப்போது இந்த மறதி ஏன் வருகிறது என்றால் மூளை கெட்டியாகிறதுனால தான். மூளையே கெட்டியாகுது அப்படின்னா இந்த கிருமி மூளைக்கு போய் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மூளை கெட்டியாகிக்குது, இந்த சுருங்கி விரி தன்மை கம்மியாகி போகுது. இதனால தான் மறதி. சரிங்களா? இங்கிலீஷில் அல்சைமர் டிசீஸ் என்னமோ சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, மூளை கெட்டியாச்சுன்னா எப்படி மறதி வரும்? புரியுதுங்களா? மூளை சுருங்கி விரியும்னு படிச்சுக்கிறோம். ஆமாம். ஆனால் எப்போ சுருங்கும் எப்போ விரியும்னு தெரியாது. மூளை எப்போ சுருங்கும் அப்படின்னா நம்ம யோசனை பண்ணும்போது தான் மூளை சுருங்கும். சரிங்களா? என்ன உதாரணத்துக்கு 2 கேள்வி கேட்குறப்போ ஒரே கேள்வியை 2 விதமாக கேட்குறேன். நேற்று என்ன பண்ணுனீங்க டக்குன்னு சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நேற்று படுத்து தூங்குனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், எதையும் ஒன்று சொல்லிடுறீங்க. அதே கேள்வியை வேற விதமாக கேட்குறேன். 10லிருந்து நேற்று 11 மணி வரை என்ன பண்ணுனீங்க சொல்லுங்க அப்படின்னா இப்பவே திருப்பிட்டீங்க கழுத்தை. என்ன சொல்வீங்க? கழுத்து திரும்பு. தெரியுதுங்களா? 10லிருந்து அப்படின்னா கழுத்து விட்டு மேலே போகுதுங்களா? போகணும்னா நெத்தி சுருங்கும். 10லிருந்து 11 மணி வரை அப்படின்னு நெத்தி சுருங்குதான். இங்கே சுருங்கும் போது தான் இங்கேயும் சுருங்கும். அப்போதான் நேற்று என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி தான் மூளைக்கு போயிடுச்சே, மூளை கெட்டியாயிடுச்சு. நேற்று
நேற்று தான். சுருங்கினா தானே யோசனை பண்ண முடியும். ஆமாம் ஆமாம். இங்கேயே கெட்டியாகி போச்சே, சுருங்காது. இதுதான் மெமரி லாஸ், மறதி. சரிங்களா? புரியுங்களா? இந்த கிருமி அங்கே போயிடுச்சுன்னா மூளை கெட்டியாக இருக்குது, சுருங்க மாட்டேங்குது. சுருங்கினா தான் திங்க் பண்ண முடியும். இன்னும் கேட்கறவங்களும் பார்த்துங்க, யாராச்சும் ஒருத்தரை பார்க்குறீங்க, நெற்றியில் நிறைய கோடு இருந்துச்சுன்னா அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசணும். அவர் ரொம்ப திங்க் பண்ணுறாருன்னு அர்த்தம். திங்க் பண்ணி தான் இந்த கோடே வரும். ஒரு அரசியல் தலைவருக்கு அந்த மாதிரி கோடு நிறைய இருக்கு. அவர் ரொம்ப திங்க் பண்ணுவாரான்னு அர்த்தம். நான் யாருன்னு சொல்ல விரும்பல. நெத்தியில கோடு நிறைய இருந்தால் இப்படி யோசனை பண்ணி அப்படியே செட் ஆயிடும். சரிங்களா? அப்போ மெமரி லாஸ்க்கு என்ன சொல்கிறோம்? இந்த கிருமி மூளைக்கு போயிடுச்சுன்னா மூளை கெட்டியாகிக்குது, சுருங்கி தன்மை கம்மியாகுது, சுருக்க மாட்டேங்குது, யோசனை பண்ண முடியல. இது மறதி வந்துச்சனாலே அடுத்தது நீ பைத்தியமாகிறேங்கிறதுக்கு ஒரு அச்சாரம்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பம் முதலில் கொஞ்சம் நஞ்சந்தான் விரியுது, நேத்து 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 அவ்வளோதான் நின்றுக்கும். நேத்து என்னன்னு தெரியாது. இப்போ இதே கிருமி ஒருத்தனுக்கு அப்படியே இருந்து ஃபுல்லாக செட் ஆயிரும். செட் ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் கூட திங்க் பண்ண முடியாது. நேற்று என்ன பண்ணேன்? நேற்று தான். இதன் பைத்தியம். இப்போ பைத்தியம் வந்தாச்சு. ஒரு ஆகு பைத்தியம் வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போகிறோம். அங்கே போய் ஸ்கேன் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வேட்டி கட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? உங்கள் அப்பாவுக்கு மூளையை சுற்றி தண்ணி நிற்கிதுன்னு சொல்லுவார். அப்பாவுக்கு பைத்தியம். ஓ, மகன் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாரு. மகன் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போய் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு அதாவது வேட்டி கட்டிட்டு போனான், மூளையை சுற்றி தண்ணி நிற்கிது. இப்போ அதுக்கும் ஓஸ் போடுறாங்க, கொண்டு வந்து கீழே ஜாயின் பண்ணிடுறாங்க. ஊறுற தண்ணியை இப்போ நுரையீரலில் கேன்சர் வந்தால் நுரையீரலேருந்து டூப் போட்டு வெளியில் பேக் மாட்டுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் சரி பண்ணியாச்சு, டூப்பு மறுநாளே பிடிங்காச்சு, தண்ணியே வரல. கிருமி செத்து போத்தானே தண்ணி செத்து போன கிருமி தான் தண்ணியாக வருது. இப்போ அதனால என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஒரு ஓசை கொண்டு வந்து இங்கேயும் கொண்டு வந்து விட்டுறாங்க. அதே ஒருத்தருக்கு பண்ணோம். சரியா? என்ன அப்படின்னா மீண்டும் வரும். தோலில் செத்து போன கிருமி செதிலாக வருது, சோரியாசிஸ். நுரையீரலில் செத்து போன கிருமி சளியாக வருது, ஈரம்னா வருது. அப்போ மூளையில் உற்பத்தி ஆகும்போது மூளையில் செத்து போன கிருமி தான் மூளையை சுற்றி தண்ணி நிற்குது. அப்போ நீங்கள் வேட்டி கட்டிட்டு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கு மூளை சுற்றி தண்ணி நிற்கிதான் பாரு. அப்போ தான் நமக்கு புரியும். நீங்கள் அதே பேண்ட் ஷர்ட் போட்டு போகிறீங்க, என்ன சொல்லுவாங்க? உங்கள் ஃபாதருக்கு பிரெயினை சுற்றி ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் டிப்டாப்பாக இன் பண்ணி பெல்ட்டு எல்லாம் கட்டிட்டு போனால் உங்கள் ஃபாதருக்கு பிரெயினை சுற்றி லிக்விட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. மூணு தான் ராத்த. புரியுதா? சரிதான். ஏன் தண்ணி நிற்குது அது எங்களுக்கு தெரியாது. மிஷின் சொல்லுது, நாங்கள் சொல்கிறோம். என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம். இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன் தண்ணி நிற்குது எங்களுக்கு தெரியாது. இப்போ நுரையீரலுக்கு கேன்சர் வந்தவங்களோ போனால் என்ன சொல்கிறார், நுரையீரலில் நீர் கோத்துருச்சுங்கிறாங்க. வயிற்றுல கேன்சர் ஆனாலும் இந்த செத்து போன கிருமி தண்ணியாக நிற்குது. என்னடா வயிற்றுல தண்ணி அப்படின்னா தண்ணி எடுக்கிறாங்க, என்ன தண்ணி? நீர், வயிற்றுல நீர் கோத்துருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த கோத்துருச்சு அப்படின்னா ஒரு கதை தான் ஞாபகம் வருது. என்னது? உளுந்த வடை பரமில்ல? ஆமாம். உளுந்த வடையை சுட்டு 4 நாள் ஆச்சான். ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டுருக்காங்க உளுந்த வடையை. ஏதோ வீட்டுக்கு வந்து பிச்சைக்காரனும் மலையாளம் ஆச்சான். அந்த மலையாளத்துக்கார பிச்சைக்காரே வடையை பிச்சு பார்த்தானா. பிச்சு பார்த்தா நூலாயிருக்குமே இல்லையா? 4 நாள் ஆச்சுன்னா அந்த ஆள் கேட்டோம், நம்ம வளர்த்தையில் ஓட்டை இருக்கிறது யான் அறியும், இதுல எந்த நூலு கோக்கானுன்னா. புரியுதுங்களா? அது மாதிரி எனக்கு ஹைதராபாத்ல ஒரு டாக்டர் லைன்ல தான் இருக்கிறார். அவரு ஒருத்தர் போன் பண்றாரு, இந்த மாதிரி என்று. அவர் டாக்டர்னு எனக்கு தெரியாது. எனக்கு சம்சாரத்துக்கு நுரையீரலில் நீர் கோத்துருச்சுன்னாச்சு. ஓஹோ, நுரையீரலில் இந்த கிருமி இருக்குது, செத்து போன கிருமி தனியாக நிற்குது. அடுத்தது
லிவரில் நீர் கோத்துருச்சு. லிவர்லேயும் பரவிடுச்சா, செத்து போன கிருமி அங்கே தனியாக நிற்குது. ஹார்ட்லேயும் நீர் கோத்துருச்சுன்னாரு. ஹார்ட்லேயும் செத்து போன கிருமி தனியாக நிற்குது. உடம்புக்கு அப்புறம் அதையெல்லாம் விடு, நீர் கோக்குறதெல்லாம் விடு. உடம்புக்கு என்ன பண்ணுது? நீர் கோக்குறதெல்லாம் வேண்டாம். உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன். காலெல்லாம் வீங்கிருச்சு அப்படின்னாரு. காலையில் வீங்கிருச்சுன்னா கிட்னி வேலை செய்யலையேன்னு அர்த்தம் அப்படின்னு. இல்லை செக் பண்ணணும், கிட்னி எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. செக் பண்ணணும், மிஷினு தப்பாட்டுக்கு, ஏதோ கண்டென்சர் வீக்காக இருக்க மாட்டிருக்குது. குருடனை கேட்டாலும் சொல்லுவேன். கீழே கால் வீங்குதுன்னா ரத்தத்தில் இருக்கிற கழிவெல்லாம் நிற்கிது. கிட்னிங்கிற மோட்ரு காயில் கறி போச்சு, மோட்ரு சேர்த்த வெளியே வெல்ல மாட்டேங்குது. என்னையா படிச்சுக்கிற கால் வீங்குனா கிட்னி தானே தகராறு, அதுவும் கூட தெரியல. நீ யாரு அப்படின்னு. நான் டாக்டருங்கிற அப்படி. ஓ டாக்டரா? பேஷண்ட்டு அது என்னுடைய ஒய்ஃபு, அவங்களும் டாக்டர், 2 பேரும் எம்டிங்கிறாங்க. ஆனால் இது தெரியலையா அப்படின்னாச்சு. சரி, இந்த 5 வகையில் இந்த மூலிகை சாறு பண்ணுறேன்னு சொன்னேங்க. மூக்கு வழியா, காது வழியா, குடிக்கிற வழியா, நாக்கு வழியா, அது மாதிரி கொடுத்தேன். அந்த அம்மா 4 நாள் தான் டாக்டர் சொல்லிட்டாராம், சிலிண்டரோட படுத்துருக்குதான் ஆக்சிஜன். சார் லங்ஸும் வேலை செய்யலையா, நீர் கோத்துருச்சேன். போனாலும் மருந்து வாங்கிட்டு போனால் அடுத்த வாரம் வரல. சரி சேர்ந்துருச்சாக்கோ, டிக்கெட்டு வாங்கிட்டாங்களாட்டு இருக்குது அப்படின்ட்டு இருந்தா, அதுக்கு அடுத்த வாரம் ஐயா நான் போகணும், மருந்து வேணுமா அப்படின்னு. மருந்தா? யாருக்கு? இன்னையா இப்படி கேட்குறேங்க. எங்க அன்னைக்குதா? ஐயா அன்னைக்கா? ஏன் போன வாரம் வரல? போன வாரமா? என்ன சார் அதிசயம், எந்திரிக்க முடியாது, பேச முடியாது, சாப்பிட முடியாது, தூங்கி பல நாள் ஆச்சு. இன்னையா முதல் நாளே மூச்சு ஆக்சிஜன் வேண்டான்ட்டாங்க. மூச்சு நல்லா வந்துடுச்சு. அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க, தூங்குறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த வாரம் நல்லா நடக்கிறாங்க. இன்னைக்கா இது உலக அதிசயமா இருக்குது, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. அதனால் இந்த வாரம் வாங்கிட்டு போறேன்னாரு. அவர் வாங்கிட்டு போய் அவர் ஒரு 10 பேர்த்து இது வரைக்கும் அனுப்பிட்டார். முடியுங்களா? கிருமி ஒன்றுதான். முதல்ல சொல்லும் போது பைத்திய கேட்டா இருந்தாலும் மெண்டலாட்டம் இருப்பானாட்டுக்குது. 14 வியாதிக்கு ஒன்றா. மூட்டு வலிக்கும் அதுதான், முதுகு வலிக்கும் அதுதான், கிட்னி ஃபெயிலியருக்கும் அதுதான், ஹார்ட் அட்டாக்குக்கும் அதுதான். என்ன இது? சரிங்களா? இதுலயே இன்னொன்று இருக்குது. நெட்டில் போய் பாருங்க, படிச்சவங்க. SLE சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டசஸ். இப்போ நாங்கள் இது நுரையீரலுக்கு வந்து ஆஸ்துமாங்கிறோம், பெருசான கேன்சருங்கிறோம், தோலுக்கு வந்தால் சொரியாசங்கிறோம், எலும்புக்கு போனால் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறோம், தோலுக்கும் எலும்புக்கும் 2க்கும் இந்த கிட்னி ஜாயிண்ட் ஆச்சுன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறோம். ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொருத்தரும் மண்டை குழப்பிட்டு தெரியுறாங்க. இந்த கிருமி உடம்புல எல்லாத்துக்கும் பரவி, எல்லா இடத்துக்கும் பரவி. அப்போ எல்லா உறுப்பும் பாதிக்கும். 14ம் சேர்ந்து ஒருத்தனுக்கே வரக்கூடிய வியாதி தான் இந்த SLE. ஒன்றுக்கே வலிக்காணும். சரிங்களா? இதில் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிக்கு அந்த வியாதியில் செத்தாங்க. ஆனால் மக்களை எதையோ கதை கட்டிட்டாங்க. சரிங்களா? யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து தோலில் வந்துச்சு இந்த கிருமி, சோரியாசிஸ். அதுக்கு அடுத்தது எலும்புக்கு போச்சு, ஆர்த்ரைட்டிஸ், 2 அட்டாச் ஆகிடுச்சு, சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கு அடுத்தது கிட்னிக்கு போயிடுச்சு. கிட்னிக்கு போய் அது யூரினரி பிளாடருக்கு போயிடுச்சுங்க. அது சொல்லணும், அது சொல்லலை. இதே கிருமி ஆச்சுன்னா மூளைக்கு போனால் மூளை கெட்டி ஆயிடுச்சு, செத்து போன கிருமி தனியாக வருதுன்னு சொன்னோம். இதே கிருமி தான் ஒருத்தருக்கு சிறுநீர் பை, ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு பண்ணோம், 2-3 பேருக்கு பண்ணியாச்சு. சிறுநீர் பை, யூரினரி பிளாடர். இந்த யூரினரி பிளாடரில் போய் பூந்துருச்சுன்னா அது கெட்டி ஆயிக்குது. சரிங்களா? இது கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா சிறுநீர் பை, யூரினரி பிளாடர், சிறுநீர் பை. இந்த சிறுநீர் பை நல்லா இருந்தால் தான் 1 லிட்டர் தண்ணி ஸ்டாக் பண்ண முடியும், ஸ்டாக் பண்ணி யூரின் போக முடியும். இந்த சிறுநீர் பைக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த சிறுநீர் பை கெட்டியாக்குது. பலூன் மாதிரி இருக்கிற சிறுநீர் பை கெட்டியாகி சின்னதாகி போகுது, சுருங்கி போகுது, சிங்கதாகி போகுது, ஹார்டாகி போகுது. 3 தான். இது சிங்காதானா அடிக்கடி யூரின் வரும். ஒருத்தர் சொல்லுவாங்க அடிக்கடி யூரின் வருது சார்னு. நம்ம டாக்டர் போனால் யூரின் வந்தால் நல்லது, வரலைன்னா தான் டேங்க் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் வருது? யோசனை பண்ணணும். இந்த கிருமி சிறுநீர் பைக்கு போயிடுச்சுன்னா, யூரினரி பிளாடருக்கு போயிடுச்சுன்னா, யூரினரி பிளாடரு கெட்டியாகிக்குது. 1 டம்ளர் யூரின் வந்ததுமே ஸ்டாக் வந்துடுது, அடக்க முடியாது.
இதுக்கும் மருந்து தெரியல. யூரின் வரலைன்னா மருந்து கொடுக்குறாங்க. அடிக்கடி வருதுன்னு நிறுத்தினா வம்பாய் போயிருமில்ல, டேங்க் வடிச்சிடும் வடிவேல் சொன்ன மாதிரி. அதுக்கும் இதுதான். யூரினரி பிளாடரில் கேன்சர் வந்தாலும் அது கெட்டியாகிக்குது. அது மாதிரி ஒரு அரசியல் தலைவருக்கு சுத்தமாகவே சுருங்கி போச்சு. ஒரு பக்கம் சோரியாசிஸ், ஒரு பக்கம் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கு அடுத்தது ஆஸ்துமா, அதுக்கு அடுத்தது இந்த பிளாடர் சுருங்கி போச்சு. அதனால தான் அந்த தலைவர் எப்போ போனாலும் வேனில் தான் போவாங்க. வேனில் போனாதான் பேம்பஸ் போட்டு போகணும். அடிக்கடி வேனில் இது ட்ரெஸ் எல்லாம் கழட்டி மாற்றணும்ல, காரில் மாற்ற முடியாது. சரிங்களா? எங்கேயோ ஒரு கொடியேற்றத்துக்கு போய் கூட அந்த தலைவர் போய் கொடியேற்றும் போது வண்டியை கொண்டு போய் கம்பத்துக்கிட்ட வந்து கொடியேற்றினாங்களா. என்னையா கொடிக்கு ஒரு மரியாதை இல்லையா, இறங்கி கொடியேற்ற வேண்டியதானே. இங்கே போகிற கொதான் இருக்கும்போது எங்கே இறங்கி கொடியேற்றுறது? சரி, வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா எடுத்துங்க. சரியா? சரி. அப்போ மென்டல் டிசார்டர் முதல் மறதி வரும்போதே நீ ரெடி ஆகிக்கணும். ஓ, நமக்கு இன்னும் வந்துருச்சுடா, மறதி வந்துருச்சுனாலே நீ மென்டல் டிசார்டர் ஆக போற அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ மறதிக்கும் இதுதான், மென்டல் டிசார்டருக்கும் இதுதான். யூரின் அடிக்கடி போகுது அப்படின்னா அங்கே கெட்டியாகி போச்சுன்னு அர்த்தம். யூரின் வரவே மாட்டேங்குதுன்னா போகிற பாதியில் போய் அங்கே அடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. மெயின் பிளட் வெசல்ஸில் கொடுத்தா ஹார்ட் அட்டாக்ங்கிறோம். யூரினரி போகிற ட்ராக்கில் போச்சுன்னா அங்கே அடைச்சோன்னா யூரின் மெதுவாக வருது, அங்கே வந்துருச்சான். கிருமி எல்லாம் அதுவும் நம்மள மாதிரி ஊர் சுத்தணும் இல்லை, டெல்லி, பம்பாய், கல்கத்தாங்கிற மாதிரி. அதுவும் இது எல்லாம் அதுவும் ரவுண்ட் அடிக்குமா இல்லையா, டூர் போகுமில்ல, அது எங்கே போகுது அது. சரிங்களா? இதே தான் நாங்கள் ஒருத்தருக்கு மூட்டு வலிக்கு சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க, சொந்தக்காரரு. போனோம், நாங்கள் வைத்தியம் பண்ணுறது தெரியும். அவங்களுக்கு 2 மூட்டும் மாற்றிட்டாங்க. காசு இருக்கிற பார்ட்டி 8 லட்ச ரூபா கொடுத்து 2 மூட்டையும் மாற்றிட்டாங்க. அப்புறம் நான் போகும்போதே நினச்சேன் சிக்கியாச்சு இன்னைக்கு அப்படின்னு. அவங்க எங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, நான் அங்கே தான் சாமி வரலான்ட்டு இருந்தேன். இந்த 3 நாள் பத்தியும் இருக்கிறது கஷ்டம். 3 நாள் பத்தியும் இருக்கிறது கஷ்டமா 3 நாளைக்கு. அதனால் போய் காசு இருக்குது, 8 லட்ச ரூபா கூட மூட்டு மாற்றியாச்சு. மூட்டை தானே மாற்றினேன், கிருமி முடிக்கி விட்டியெல்லாம் தேஞ்சு போன மூட்டை மாற்றிக்கிறேன். கிருமி அங்கேயே இருந்துருந்தான் கூட அதே மூட்டை தின்னுட்டு இருந்திருக்கும், அதை முடிக்கி விட்டாச்சு. 3 மாதம்தான், 10 நாள் ஆஸ்பத்திரி. ஒரு கிட்னி கட்டு போச்சானாங்க, ஒரே நாள் 2 டயாலிசிஸ். அடுத்த டாக்டர் வந்து சொல்றாரு கிட்னியில் தகராறு இல்லை, ஹார்ட்டில் தான் தகராறுங்கிறாரு. அடுத்த டாக்டர் வந்து ஹார்ட்டில் தகராறு இல்லை, லங்ஸில் தான் தகராறுங்கிறாரு. லங்ஸு, ஹார்ட்டு, கிட்னி 3 டாக்டர் சேர்ந்து என்ன சொல்றாங்க, என்னமோ ஒன்று உள்ளே வந்து தடுக்குது, முட்டுதுங்கிறாங்க. இன்னும் கை ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியும், ஒன்றும் பண்ண முடியல. 10 லட்ச ரூபா போச்சு, கோமாவாகி போச்சு. கோமாவானதுமே சொல்கிறாங்க, எப்போ ஞாபகம் வரும், வடிவேல் அந்த காமெடி சொன்ன மாதிரி பணத்தை தூக்கும்போது காசு தர்றேன், காசு எப்போ தர்றேன், காசு கொடுக்கும்போது பணத்தை எடுக்கிறேன். அது மாதிரி எப்போ உணர்ச்சி வரும், எப்போ வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு 1 மணி நேரத்துலையும் வரலாம், ஒரு வருஷம் கழிச்சும் வரலாம். முதல்ல நம்ம வானிலை அறிக்கை சொல்லுவாங்க தெரியுங்களா, வானிலை அறிக்கை சொல்லுவாங்க. மழை வருமா, இடியுடன் கூடிய மிதமான மழை முதல் இடியுடன் கூடிய பலத்த மழை. மிதமா வருமா, பலத்த மழை வரும். அதுதான் மிதமானது முதல் இடியுடன் கூடிய பலத்த மழை. ஐயோ இப்படி சொல்றானே. சரி, எங்க ஏரியாவுக்கு வருமா, ஆங்காங்கே பெய்யும். இதுக்கு இத்தனை மை, புரியுதுங்களா? அது மாதிரி சொன்னாங்க. இப்பவும் வரலாம், நாளைக்கும் வரலாம், 1 மணி நேரத்திலையும் வரலாம், எப்போ வேண்டுமானாலும் வரலாம். அப்போ இந்த சிலிண்டரோடு நீங்க அப்படியே வீட்டில் வச்சுக்க வேண்டியதுதான். அப்படின்னாச்சு வராமல் போகலாம்னு சொல்ல மாட்டாங்க, வரலாம் வரலாம் அப்படின்னாச்சு. சிலிண்டரோடு கொண்டு போய் வீட்டில் அப்புறம் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னாங்க. பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கு 85 வயசு ஆச்சுங்க. இன்னும் எங்கள் அம்மா எந்திரிச்சு நடமாடி என்ன பண்ண போகுது, இதில் குத்தி இந்த சித்திரவதை இருக்கிறதுக்கு போகுது. ஒழுக்கமாக நேர்மையாக போகட்டும், ஃப்ரீயாக போகட்டும், டூப்பை பிடிங்கிருங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி சொல்லிட்டோம், அதையெல்லாம் வச்சு பண்ண முடியாது. எங்கள் அம்மாவுக்கு 85க்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் எந்திரிச்சு நடமாடி 5 பண்ண போகிறாங்களா? அதில் இந்த கோமா வழி அது எப்போ வரும்னு தெரியாது. அவங்களும் சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. வேற நிம்மதியாக போட்டுன்னு டூப்பை பிடுங்க சொல்லிட்டோம் அப்படின்னாச்சு. 1/2 மணி நேரத்துக்கு சொல்கிறாங்க எங்கள் அம்மா செத்து போச்சானு. அதுவும் ஒரு வகை தான், கருணை கொலைங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா கிருமி எப்படி இப்படி வருதுன்னு சொல்லி. அடுத்த பதிவில் இன்னும் அடுத்தது பார்க்கலாம். ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டே இருங்க, எங்களை நம்பரை சேவ் பண்ணிட்டே இருங்க, ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர், தெளிவாக இருக்கும், சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி. சூப்பர், சரிங்களா? அருமை அருமை.
ஓகே சார், இப்போ இந்த ஞாபக மருதிக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மூலிகை சார் இதே மூலிகை சாறு தான், கிருமி ஒன்றுதான். ம் ம் எங்கே போகுதோ அது இந்த மூலிகை சாறு அழிக்குது. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன மூலிகைன்னு 12 வருஷம் கண்ணுக்கு வெண்ணெய் வச்சுட்டு எவனா மூலிகை சார் சொல்லுவானா? நிறைய பேர் அதே தான் கேட்குறான். அதனால தான் மலேசியா போய் கடத்திட்டே போயிட்டான். உங்களையா? ஆமாம். அப்போ நானும் சொன்னேன், அடே நான் கோயம்புத்தூர் படித்தவன்டா, ஆர்ட்ஸ் குரூப் படித்தவன்டா. இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, நல்ல ஒழுக்கமான காலேஜில் படித்தான் கொஞ்சம் மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது. தப்பாக நினைக்கக்கூடாது, என்னுடைய கருத்தை தான் சொல்கிறேன். நல்ல காலேஜில் படித்தா மண்டை வேலை செய்யும். அதே நான் அரசு கலைக்கல்லூரியில் படித்தேன், ஆர்ட்ஸ் குரூப் படித்தேன். ஆர்ட்ஸ் குரூப் படித்தவனுக்கு தெரியும், முல்லை மாதிரி தானே, கேப் மாதிரி தானே, முடிச்ச வைக்க தானே, உலகத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒழுக்கமான காலேஜில் படிச்சீங்கன்னா டிசிப்ளின் 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 எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க 8வது வரை தான் படித்தேன், இவன் மக்குடாம்பான். நல்லா கணக்கு பண்ணி பாருங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் படிச்சிருக்கவே மாட்டான். ஏன் மக்குன்னா அவனுக்கு வாத்தியார் பாருங்க, ஐயோ எங்கள் அம்மா என்னாச்சோ, ஒரு தோட்டத்தில் என்னாச்சோ, ஒரு காட்டில் என்னாச்சோ அப்படின்னு மண்டை 4 பக்கம் வேலை செய்யும். அப்போ வாத்தியார் சொல்றது மண்டையில் ஏறாது. அதனால தான் இன்னைக்கு எங்கே தொழிலதிபர்களாக பார்த்தா படிச்சிருக்க மாட்டான். பிசினஸ் இப்படி டெவலப் பண்ணலாம், பிசினஸ் அப்படி டெவலப் பண்ணலாம், பிசினஸ் இப்படி டெவலப் பண்ணலாம் பாருங்க. இதில் நல்லா படிச்சிருந்தாங்க வச்சுங்களேன். 1 டிகிரின்னா நான் ஒருவர்கிட்ட பேசுவேன். 2 டிகிரி படித்தாருன்னா நான் அவர்கிட்ட பேசுறதே இல்லை. காரணம் அவங்களுக்கு ஒரே மைண்டு தான், இவங்களுக்கு 4 பக்கம் மைண்டு போயிட்டு ஓஹோ ஓஹோ ஓ அப்படியோ ஓஹோ இப்படிங்கிற சந்தேகம் வரும். இதை 2 டிகிரி படித்தாங்கன்னா ஒரே புத்தி தான். அசோகர் மரத்தை நட்டார், கிணறு வெட்டினார், ரோடு போட்டார், அப்படியே மனப்பாடம் பண்ணி காப்போன்னு எழுதிடுறாங்க. ஏன் நட்டாருங்கிறது அவங்க தேவையே கிடையாது. சரிங்களா? அதனால நல்ல காலேஜில் படித்தவங்களுக்கும் இந்த மாதிரி படித்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 பேரும் கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டு அவன் ஐயா 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 எப்படி ஐயா அப்படி ஐயா அப்படின்னு வந்துடுவான். நல்லா படித்தவங்க நான் யாரே கேட்பேன், கௌரவத்தில் என்ன சொல்ல, நான் எந்த செய்வேன், நான் என்ன செய். சரிங்களா? சரி, எதுக்கு அதனால தான் இது. சரி, ஓகேங்களா? அடுத்த பதிவில் பார்ப்போம். சூப்பர் சார், சூப்பர். ஒரு அருமையான விளக்கங்கள் சொன்னீங்க, அதாவது நகைச்சுவையாகவே சொன்னீங்க, ரொம்ப அருமையாக. அதே உங்களுக்கே சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். யார் ஒரு பெரிய தொழிலதிபர் இருங்க, செல்போனுக்கோ யாருக்கோ ஒருத்தர், அம்பானியோ இல்லை யாரோ ஒருத்தர், நானும் ஃப்ரெண்டு படித்தோம். அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய கம்பெனியில் அவரே போகிற ஆளினால் அப்படின்னு அப்படியோ எல்லாரும் கை தட்டினாங்களா. ஆனால் நான் அந்த அளவுக்கு படிக்கல. அந்த கம்பெனிக்கு ஓனர் நான் தானாரா. புரியுதுங்களா? ஓகே, அருமை அருமை சார், சூப்பர். ஐயா, இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த மறதிக்கும் ஞாபக மறதிக்கும் அப்புறம் மென்டல் டிசார்டருக்கும் அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குற அது வரைக்கும் பாஷா, நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க.